இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ராணிப்பேட்டை மாவட்டம் திருமால்பூரில் பாமகவினர் மீது விசிகவினர் நடத்திய பெட்ரோல் வீச்சு தாக்குதலில் 2 படுகாயமடைந்த நிலையில் குற்றவாளிகளை கைது செய்யாமல் பாதுகாக்க காவல்துறை முயன்று வருவதாக கூறி பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியை அடுத்த திருமால்பூரில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் பெட்ரோல் குண்டுகளை தரமாரியாக வீசி தாக்கியதில் 2 உடல் முழுவதும் தீக்காயம் அடைந்து உயிருக்கு போராடி வருகின்றனர் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை கொடுத்திருக்கிறார். இந்த தாக்குதலுக்கு காரணமான குற்றவாளிகளை கைது செய்யாமல் பாதுகாக்க காவல்துறையினர் முயன்று வருவது கடுமையாக கண்டிக்கத்தக்கது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த 2 பேரும் செல்லும் போது வாகனத்திற்கு வழிவிடுவதில் ஏற்பட்ட தகராறு காரணமாக 6 பேர் சேர்ந்து அவர்களை தாக்கியதாகவும் பிறகு அவர்கள் தீ வைத்து எரிப்பதற்கு முயற்சி செய்ததாகவும் கூறப்படுகின்றது. இந்த விஷயத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியினர் மீது இந்த கொடிய தாக்குதலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரின் சாதி வெறியும் கட்டுப்படுத்தாத கஞ்சா புழக்கமும் தான் காரணம் என ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இவர்கள் மீது காவல்துறை போதிய நடவடிக்கை எடுக்காமல் காப்பாற்ற நினைப்பது கண்டிக்கத்தக்கது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.